வணக்கம் ஐயா. உங்கள பத்தி சொல்லுங்க. வணக்கம். என்னோட பேர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். ஆம், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிங்கப்பூர்ல தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். தாய் தகப்பனெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க. ஆ யுத்தத்துக்கு 2வது யுத்தத்துக்கு முன்பு 1932 வாக்குல தான் தகப்பனாரெல்லாம் வந்து சிங்கப்பூருக்கு வந்தது. அதுக்கப்புறம் தாயாரா வந்தாங்க. அதுலேருந்து இங்கே குடும்பங்கள் இங்கே விரிவடைஞ்சு போச்சு. எனக்கு 4 தமக்கைகள். நான் தான் எங்க வீட்ல ஒரே ஒரு ஆண் பிள்ளை. ஒரு தமக்கை காலமாயிட்டாங்க. இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்க. எல்லாமே என்னோட மூத்தவங்க தான். ஆம், இப்படி இருக்கையில வந்து எனக்கு நான் படித்தது வந்து தமிழ் எல்லாம் வந்து 2வது மொழி. அதாவது 2வது செகண்ட் லாங்குவேஜ் தான் சொல்லுவாங்க இங்க. சிங்கப்பூர் பொறுத்தவரைக்கும். அதாவது முதல் வந்து ஆங்கிலம் தான். 2வதா படிச்சுக்கிட்டது தான் தமிழ். ஆனா சிறு வயதிலேருந்தே எனக்கு தமிழ்ல வந்து ஆர்வம் ஏற்பட்டதுக்கு காரணமே வந்து, நான் தங்கியிருந்ததெல்லாம் ஜானல் டெக்வாய்ங்கிற ஒரு ஒரு இடம். இப்போ போய் சொச்சுக்கோ அங்க இருக்குது. ஜானல் டெக்வாய்ங்கிற சொச்சுக்கோ அங்க உள்ளுக்கு இருக்குது அது. அப்போலேருந்து எஸ்ஐடி குவார்ட்டர்ஸ் இப்போ சொல்லுவாங்க. சிங்கிள் குவார்ட்டர்ஸ். ஒரு ஒரு லைன் சொன்னா ஒரு 10 வீடு இருக்கும். அது வந்து இப்போ உள்ள HDBயோடைய முன்மாதிரி மாரி அது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில ஒரு நல்ல ஒரு விஷயம் தான், அது ஒரே லைன்ல இருக்கிறதுனால. வெளிய வந்து எந்த நேரம் வெளிய வந்தாலும் பிள்ளைகள் இருக்கும் விளையாடுறதுக்கு. அதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் அது. காலையிலேருந்து மாலை வரைக்கும் விளையாட்டு, விளையாட்டு, விளையாட்டு. அதுக்கு மேல கொஞ்சம் காடுகள் எல்லாம் இருக்கும். அந்த காடுகள் எல்லாம் வந்து ஜப்பானியர் காலத்துல அந்த யுத்தம் நடந்த போதெல்லாம் எவ்வளவோ குண்டுகள், போக்குவரத்துலாம் அங்க இருக்கு. நெறைய கண்டுபிடிச்சிருக்காங்க துப்பாக்கிகள். அதெல்லாம் என்னோட கதைகள்ல வரும். இதெல்லாம் இப்படி இருக்கையில நான் அங்க பள்ளியில படிச்சுட்டு புக்கர் பஞ்சாங் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல், ஆரம்பகால பள்ளியில புக்கர் பஞ்சாங் பிரைமரி ஸ்கூல் இப்படி தான் படிச்சுட்டு வந்தோம். ஆ ஆனா இந்த விடுமுறைன்னு வரும்போது, என்னோட தாயார் என்ன செய்வாங்கன்னா, அழைச்சு கொண்டு போய் என்னுடைய மூத்த அக்காவுடைய வீட்ல விட்டுடுவாங்க. அது எனக்கு பெரிய ஒரு மன உளைச்சல் தரும். மூத்த தமைக்க பார்க்க போறோங்கிறது மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் கூட, இவ்வளவு நண்பர்கள் அதாவது எல்லா இனம் மலாய், சீனம் இது எல்லாம் கலவையா தான் எல்லாரும் கூடி விளையாடுவோம். எல்லாரையும் விட்டுட்டு அங்க போ வேண்டியதா இருக்குதேன்ட்டு. ஏன் அங்க போறதுல வந்து எனக்கு கொஞ்சம் இந்த மன உளைச்சல்னு சொன்னது கேட்டா, என்னுடைய மூத்த அக்காளுடைய கணவர், அதாவது என்னோட மைத்துனர் வந்து அங்க அங்க இந்து மயானத்துல வந்து அவர் தான் சூப்பரிண்டெண்டன்ட். ஒரே ஒரு வீடு இருக்கும். அது சூப்பரிண்டெண்டன்ட் குவார்ட்டர்ஸ்ல அவருடைய வீடு ஒரு வீடு. சுத்தி மயானம் தான். எங்கேயாவது ஒரு கல்ல விட்டு எறிஞ்சீங்கன்னா, ஏதாவது ஒரு இதுல போய் விழும். கல்லறையில போய் விழும். அந்த அளவுக்கு இருக்கும் அது. அங்க விளையாட்டுக்கு ஆட்களே இல்ல. பிள்ளைகளே கிடையாது. 2டே 2 சீனரோட கடை, ஒரு 2 கடை இருந்தது. ஒண்ணு வந்து ஒரு மளிகை கடை, இன்னொன்னு வந்து ஒரு காஃபி கடை. அதுக்கப்புறம் விளையாட்டுக்கு ஆளே இல்ல. அப்ப என்ன ஆகும்? அந்த மாரி விளையாடிக்கிட்டே இருந்த ஒருத்தர கொண்டு போய் அங்க போட்டா எப்படி ஆகும்? ஆனா ரொம்ப உளைச்சல். அப்ப என்ன செய்யும்? அப்ப எங்களுடைய மைத்துனர் வந்து சின்ன ஒரு பீரோ ஒண்ணு வச்சிருந்தார். அந்த பீரோவுக்கு நெறைய நூல்கள் இருந்தது. வேற வழி இல்லாம இந்த நூல எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு தான் மொத எடுத்து படிக்க ஆரம்பிச்சது. 1956, 57 வகையிலேருந்து அவர் நெறைய நூல்கள் எல்லாம் அ ஆங்கில நூல்கள் நெறையா இருக்கும். எனக்கு என்ன இன்னைக்கும் அந்த டைட்டிலோட நினைவெல்லாம் எனக்கு இன்னும் இருக்கு நினைவு இருக்கு. மேன் ஃப்ரம் கைரோ இப்படி இதெல்லாம் இருக்கும். நல்ல நூல். அப்புறம் ரீடர் டைஜஸ்ட் நெறையா இருக்கும். தமிழ் நூல்கள் வந்து கல்கி, ஆனந்த விகடன் 1957, 58 வாக்குல இருந்து நெறையா அடுக்கி வச்சிருந்தார். அந்த கதைகள எடுத்து படிக்க வேண்டிய சூழல் இருந்ததுனால படிச்சேன். மூவாவுடைய மண் குடிசை, பெற்ற மன்னவன்லாம் ஒரு 11 வயசு எடுத்து படிச்சிருக்கேன்னா பாருங்க. அது அது ஒரு மனசுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டு பெற்றோம்னா ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது. அத தொடர்ந்து இந்த கல்கி, ஆனந்த விகடன்ல அ உள்ள சிறுகதைகள், தொடர்கதைகள் எல்லாம் நான் படிச்சுட்டு வருவேன். கதைகள படிச்சு அந்த கதைகள இன்புறுந்த மகிழ்ச்சியா படிச்சிருந்தாலும் கூட, அந்த கதைகள்ல வரக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் நம்ம மனசு ரொம்ப கவரும். ஆ ஆனந்த விகடன்ல அப்பல்லாம் வந்து கோபுலுந்து ஒரு அருமையான ஒரு ஓவியர் இருந்தாரு. இப்ப தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காலமானார் நினைக்கிறேன். ஒரு 96 வயசுல என்னமோ. மாயான்னு இன்னொரு ஓவியர். மாயான்னா ஆணா, பெண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஓவியம்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். அதெல்லாம் பார்த்து பார்த்து ரசிப்பேன். கல்கில வீணுந்துட்டு ஒரு அற்புதமான ஓவியர். அந்த உயிரோட்டம் உள்ள ஓவியங்கள்னு சொல்லலாம். கதைக்கு அந்த பகுதிய தொடர்ந்து அந்த ஓவியத்த பார்த்தா அந்த வார்த்தை வரக்கூடிய கதை என்னங்கிறது நம்ம மனக்கண்ல வந்து நின்னுடும். அந்த மாரி ஆக என்ன செய்வேன், அதெல்லாம் பார்த்து பார்த்து நோட்டு புத்தகத்தில நானே சொந்தமா வரைய ஆரம்பிச்சேன். அந்த ஆர்வம் அங்கே தான் வந்தது. வரைய எனக்கு வரையறதுக்கு எனக்கு வரையறதுல ஒரு ஓவியங்கள வரையறதுல ஆர்வம் வந்ததுக்கு காரணமே, இந்த கதைகளும், அந்த கதைகளோட வந்த ஓவியங்கள்ங்கிறது தான் வந்து ஒரு உண்மை அது. ஆ அப்படியே என்னோட ஓவியக்கலை கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஒரு ஓவியம் நான் சொல்றாப்புல இல்ல. ஓரளவுக்கு வரைவேங்கன்னா, அது இதுலேருந்து வந்த ஊற்று இங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. கதைகள் அதேபோல கதைகள். ஆ ஜெயகாந்தனோட கதைகள்லாம் இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. 12 வயசுல படிச்ச கதைகள் எல்லாம். விசிறிவாலை, பிரளயம் இது மாரி கதைகள் எல்லாம் இன்னும் மனசுல இருக்கு. ஆனந்த விகடன் தொடர் கதைகள் நெறைய. கொத்தமங்கலம் சுப்புவோடைய தில்லனம்பா மோகனம்மாள் கூட பாதி வழியில அங்க வந்ததாக இன்னும் எனக்கு நினைவு எனக்கு. இந்த கதைகள் எல்லாம் தான் வந்து ஒரு ஆர்வத்த வந்து எனக்கு தமிழ்ல படிக்கணுங்கிற ஆர்வத்த ஊட்டியதுங்கிறது ஒரு பெரிய ஒரு உண்மை. அப்படிதான் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தது. ஆனா எழுதணுங்கிறது ஒரு எண்ணமோ,
எந்த ஏற்படலைங்கிறது இன்னொரு விஷயம். என்கிட்ட ஒரு ஒரு 18, 17, 18 வயசு வந்த கையோட புதினங்கள படிக்கிறத நான் விட்டுட்டேன். புதினம் அல்லாத நான் ஃபிக்ஷன். அத படிக்க தான் ஆர்வம் கூட வந்தது. மறைமலையோட நூல், கா. சுப்பிரமணிய பிள்ளை, தமிழ்த்தென்றல் திருவிக இவங்களோட நூலெல்லாம் ரொம்ப விரும்பி விரும்பி படிச்சேன். அருமன் அவரோட புக்குலாம் வாங்கி ஆக அந்த கதைகள் எல்லாம் கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. இடையில ஜெயகாந்தன் கதைகள் தான் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன் ஞாபகம் எனக்கு. ஆனாலும் கூட அந்த படிச்சது முன்பு படிச்சது அந்த கதையோட ஓட்டங்கள், போக்குது பொதுவா ஜெயகாந்தனுடைய கதையோட ஓட்டம் எல்லாம் வந்து இன்னும் மனதில ரொம்ப இருக்கும். அது பாருங்க ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல அது பதிஞ்சு இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால தான் வந்து எத்தனையோ ஒரு ஒரு அரை நூற்றாண்டு ஒரு பாடம் பேனாவ எடுத்து எழுதுவோம்னு ஆரம்பிக்கும்போது, அந்த ஊற்றிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த உணர்வுகள் வருது. ஆனா நான் பெரிய எழுத்தாளர்ன்னு சொல்றதாக நினைக்கக்கூடாது. அந்த 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 படிச்சதுனால உள்ள உள்ள அந்த தன்மைகள் எல்லாம் கதை இப்படித்தான் நகர்த்தி செல்றாங்க அப்படின்ட்டு நமக்கும் கொஞ்சம் அது கொஞ்சம் துணை புரிஞ்சதாக நான் நினைக்கிறேன். ம். ஸோ அதான் அந்த இந்த கதைகள்ல உள்ள ஒரு விஷயம். அந்த பீரோ இன்னும் எங்க வீடு 100 வருஷம் ஆச்சு. இந்த பீரோ இன்னும் எங்க வீட்ல இருக்குது. இந்த பீரோ பார்க்கும்போதெல்லாம் அந்த நினைவு எனக்கு இன்னைக்கும் வரும். அந்த பீரோக்குள்ள புத்தகம் இருக்கா? அப்ப பீரோவுல புத்தகம் இல்ல. தலைமுறை மாறும்போது புத்தகம்லாம் போயிடுச்சு. அதுகளுக்கு ஏதோ சொவெனியர்ஸ் இந்த மாதிரி பிள்ளைகள் வெளியூர் வந்து வாங்குறதெல்லாம் வந்து வச்சுட்டுருப்பாங்க. ஆனா அந்த அந்த பீரோ பார்க்கும்போது அந்த நினைவு எனக்கு இன்னைக்கு வரும் அது. தேக்கு மரத்துல செஞ்ச பீரோ அது. சொல்லுங்க. ஓவியம் வரையறதா சொன்னீங்க இல்லையா? அது ஆ. எந்த வயதுல வரைய ஆரம்பிச்சீங்க? அதான் கிட்ட ஒரு 10, 11 வயது தான் இருக்கும். அப்ப எங்க எங்க நாங்க தங்கியிருந்த சொன்னோம் இல்லையா? என்னுடைய மைத்துனருடைய வீடு. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா, அங்க அருமையான ஒரு அழகான ஒரு ஆறு ஒண்ணு ஓடும். ஒரு 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 நதி மாரி. ஜலன் சுங்காய் Tengah, Jalan Sungai Poyan, Choa Chu Kang Jalan அ சுங்காய் Choa Chu Kang இப்படிலாம் பேர் இருக்கும். இந்த ஆறுகளுக்கெல்லாம். அருமையான அழகான இந்த ஆறுகள். ஸோ அங்க போய் உட்கார்ந்து அங்க அந்த காட்சிய பார்த்தே வரைவேன். இன்னைக்கெல்லாம் அத அந்த அத சேமிச்சு வச்சிருந்தேன்னா, அது எங்கேயோ ஒரு விலைக்கு போகும். ஏன்னா இடமெல்லாம் இப்ப இல்ல. அந்த அந்த அழகான ஆறுலாம் பார்த்தேன். அந்த நதி வழியா அது படகுகளெல்லாம் வரும். ஆ ஜோர் மத்த இடங்கள்ல இந்தோனேஷியால எல்லாம் வந்து பண்டமாற்று முறைன்னு இருக்காங்க இப்ப. இதே சோச்சுக்கா நான் சொல்றது சோச்சுக்காங்குடைய கடைசி. வந்து அவங்க கொண்டு ஒரு உப்பு, மற்ற இது கறி இந்த மாரி எத்தனையோ பொருட்கள கொண்டு வந்து குடுத்துட்டு, இங்கேருந்து துணிமணிகள்லாம் வாங்கிட்டு போவாங்க. அதாவது அதெல்லாம் நான் வரைஞ்சிருக்கிறேன் நான். ஸோ அந்த வரையிற ஆர்வம் தந்தது, அந்த பார்த்தே வரைஞ்சது ஓட்டக்கடல்ல வரையக்கூடிய ஆர்வம்லாம் அப்ப எனக்கு நெறைய வந்தது. என் நண்பர்லாம் இன்னும் கூட சொல்லுவான், "டேய் அந்த காலத்துல வரைஞ்சியடா, எங்கடா அதெல்லாம்?" அப்படின்னு கேட்பான். அது மாரி அந்த அந்த ஆர்வம் இது ஒரு அது அப்படி பார்த்தே வரைஞ்சுகிட்டு இருந்த காலமெல்லாம் ஒரு காலம் இருந்தது. மற்றபடி இல்லன்னா ஏதாச்சும் யோசனை பண்ணி வரைவேன் அந்த மாரி. மற்றபடி சிலைகளும் செய்யறதுல எனக்கு ஆர்வம் இருந்தது. ம். களிமண்ங்கிற ஒரு 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 கதை கூட அதில எழுதியிருக்கிறேன். அதில உண்மையான ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து ஒரு அ தமிழ்நாட்டு பள்ளி இப்படி சொல்லணும்னா ஒரு குயவர் அவரு. மண்பானை செய்யக்கூட அவர் அந்த செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிலைகளும் செய்யக்கூடிய அவங்க கலைஞர்கள் இல்லையா? அவர் இங்க வந்து புல் வெட்டக்கூடிய வேலை தான் அவருடைய வேலை. இருந்தாலும் கூட அழகழகா சிலைகள் செய்வாரு. அந்த கதைகள்ல அந்த பாத்திரங்கள்லாம் வரும். அத அவர் செய்யறத பார்த்து எனக்கு அவ்வளோ ஆர்வம் எனக்கு. என்னடா இப்படி இது களிமண்ண அடிச்சு நொறுக்கி, மாவாக்கி தண்ணிய தெளிச்சு 5 விரல்ல 10 விரல்ல வச்சுட்டே செய்வாரு. அத நான் பார்த்த ஆர்வத்துல நானும் அந்த மயானத்துல இருக்கக்கூடிய அந்த வெள்ள அந்த மண்ணு இருக்கும். அந்த களிமண்ணு எடுத்துட்டு வந்து நானும் இடிச்சு செய்வோம். அவர் பார்த்துட்டு அவரே சொல்லுவாரு. "உனக்கு பிடிச்சிருக்கா? அது அப்படியே பிடிச்சிருக்கா? பாக்க செய்றது சொல்லிக் குடுக்கவான்னு" சொல்லிக் குடுப்பாரு. அருமையான கலைஞர் அவரு. ஆனா வீட்ல வந்து நானும் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கும்போது முதுகுல ஒரு அடி விழுந்தது. எங்க அம்மா. "ஏடா பாடம் செய்ய போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி. அப்ப இன்னும் பழைய தலைமுறை அவங்க. ஆனா அவங்க சிந்தனை அப்படி போச்சு. அந்த அடியில போட்டேன் நானு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருப்பாரு எனக்கு ஞாபகம் இருக்கு. பிராஸ் பாசா காம்ப்ளெக்ஸ்ல அப்போ உள்ள பிராஸ் பாசா காம்ப்ளெக்ஸ் நடந்திருக்கும்போது என்னமோ வித்துட்டு என்னடா அத கேட்டேன். ஜாப்பனீஸ் கிளேன்னு சொன்னான். இது என்ன செய்றது அப்படின்னா, சிலைகள் செய்றதுன்னா. டக்குனு மைண்ட் அங்க போயிடுச்சு எனக்கு. 50 வருஷம். எங்க அம்மாவுக்கு அப்ப 90 வயசு நிச்சயமா அவங்க அடிக்க போறதில்ல. போய் இந்த களிமண்ண எடுத்துட்டு வந்து வீட்ல வந்து அருமையான ஒரு பிள்ளையார் சிலை ஒண்ணு செஞ்சேன். அது இன்னும் என்னுடைய ஃபோன்ல படம் எடுத்தது இருக்குது. அப்புறம் இந்த ஃபயரிங்கிறதெல்லாம் தெரியாது. ஃபயரிங்ன்னா கொண்டு போய் இதில வச்சு ஸ்க்ரீன்ல வச்சு ஃபயர் பண்ணுவாங்க கம்யூனிட்டி சென்டர்ல. அப்ப அத பத்தி எனக்கு அவ்வளோ தெரியாது. அதனால செஞ்சு வச்சு அழகா இருக்கா. எங்க மனைவி கூட பார்த்து ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்ட்டு. எங்க அம்மாட்ட போய் காமிச்சு பாரும்மா அப்படின்னேன். நல்லா இருக்குடான்னா. நான் அந்த காலம் செய்யும்போது முதுகுல அடிச்சே அப்படின்னேன். அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. அவங்களுக்கு வயசாயிடுச்சு ஒண்ணும் புரியல. அது கொஞ்ச நேரம் இருந்தா தும்பிக்கையில தானே உடைச்சு கீழ விழுந்துட்டு இருப்பது. அது வேற கதை. ஆனா அந்த அந்த ஆர்வம் இருந்தது. செய்யணுங்கிற ஆர்வம். அப்புறம் சொந்தமாவே நான் இந்த மாரி ஸ்டாச்சுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் செய்வேன் நான். இப்ப இந்த ஓவியங்கள் பத்தி சொன்னீங்க. ஆ, சிங்கப்பூர்ல வந்து இந்த கலைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது இந்த ஓவியங்கள எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கீங்களா? பொதுமக்கள் இத செஞ்சு பார்வைக்கு? என் நண்பர்கள் எல்லாம் கூட கேட்கறாங்க செய்யலாமான்ட்டு. அது நான் செய்யாம இருந்தது 2 காரணம். ஒண்ணு வந்து ரெப்ளிகேஷன் அதாவது மத்த இப்ப ஜான் கின்கே இந்த மாரி பெரிய ஓவியருடைய ஓவியங்கள பார்த்துட்டு எனக்கு அந்த ஆர்வத்தில அத அப்படியே நான் வரைகிறேன் நானு. ஆனா அது சட்டப்படி பார்த்தா மாரி செய்யக்கூடாது. அந்த ஓவியங்கள் நம்ம வந்து எக்ஸிபிஷன்ல போட முடியாது.
அதுக்கு வந்து இப்போ ஒரு ஆப்பே வச்சிருக்கிறான். அத வச்சு பார்த்தீங்கன்னா, எத்தன பெர்சன் அந்த ஒரிஜினலோட எத்தன பெர்சன் காமிக்குது. ஒரு எல்லை தாண்டிட்டுனா அது இட்ஸ் அன் ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த வம்பு? சரி அதனால இப்ப நம்ம சொந்தத்துக்கே கற்பனையில எதோ எழுதினோம்னா, அத செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்த தான் இப்ப நான் வந்து சாதாரண காட்சிகள் எல்லாம் இப்ப வரைஞ்சிட்டு இருக்கிறேன் நான் கொஞ்ச நாளா. ஒரு சமயம் அத வேணா காட்சிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு. ரெப்ளிகேஷன் சொல்லக்கூடியத செய்யக்கூடாதுங்கிறது ஒரு அது எனக்கு ஒரு மன திருப்தியும் இல்ல. நான் வரைஞ்ச ஓவியத்த நம்ம திருப்பி வரையறதுல என்ன இருக்கு? அப்படின்ட்டு. சரி, இப்ப உங்க எழுத்து பக்கம் வருவோம். ம். எந்த வயதில எழுத ஆரம்பிச்சீங்க? என்ன எழுத ஆரம்பிச்சீங்க முதல்ல? உண்மையில ஆரம்பத்துல எழுதுவது கவிதைகள் தான். மொத இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 வயசுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு போச்சு. கால் உடைஞ்சு போச்சு. வீட்ல தான் கிடந்தேன். என் நண்பன் இன்னைக்கு பேர் சொல்ல முடியாத அளவுக்கு பெரும் பணக்காரன் அவன். அவன் தான் வீட்டுக்கு வருவான். வந்து என்னடா செய்றேன்னா, "என்ன ஒண்ணும் செய்றதுக்கு இல்ல. ஒரு கதை எழுதலான்ட்டு." எனக்கு அப்ப வயசு 24 தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். பெரிய புராணத்து மேல எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் அப்ப எனக்கு. அப்ப இயற்பகை நாயனார்ன்னு எனக்கு ஒரு நாயனாரோட வரலாறு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அவர் வந்து நல்ல ஒரு அரசர் அவரு. பக்தியானவரு. அவருடைய எதிரி வந்து அவர மடக்கணுங்கிறதுக்காக போலி வேஷம் போட்டு வந்து, உனக்கு நடுநிசியில அவர் மனைவியோடலாம் இருக்கும்போதெல்லாம் கூட கதவு தட்டி, உனக்கு நான் உபதேசம் செய்யணும்னு போய் சொல்லி, அவர் குனிஞ்சு செய்யும்போது முதுகுல கத்தியால குத்திருவான். அப்புறம் அதுக்காட்டியும் வெளிய இருக்கிற அவனுடைய மெய்க்காப்பாளரோட வந்து இவரு கொல்ல பார்ப்பாரு. அவர கொல்லாத, அவர் ரொம்ப நாட்டியல் விட்டு வந்து சொன்ன ஒரு படம் தான் நான் உயிர் எடுப்பேன்னு சொன்னாரு. ரொம்ப அருமையான கதை அது. ஏன்னா அது பெரிய புராணத்து நாயன்மார்கள்ல ஒரு கதை அது. அத நான் நாடக வடிவமா எழுதி, மொத அனுப்புனேன். ரேடியோவுக்கு அனுப்புனது. அது போன கொஞ்ச நாள்லயே திரும்பி வந்துடுச்சு. அது காரணம் கேட்டா, அந்த 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 வானொலி நாடகத்துக்கு அது அமைப்பு முறையெல்லாம் எனக்கு சரியா தெரியல அப்ப. அப்ப அவரு நல்ல அந்த தலைமையா இருந்தவரு அருமையா ஒரு 2 வாரி போட்டிருந்தாரு. இது வந்து இந்த மாரி நாடகங்கள் எழுதணும்னா கொஞ்சம் பயிற்சி உங்களுக்கு தேவை. நீங்க இன்னும் படிச்சு எழுதுங்க. இது இந்த நாடகத்துக்கு சரியா இந்த மாரி வராது. கதை வந்து நல்ல கதை. ஏதோ போட்டு அனுப்பியிருந்தாரு. அத தூக்கி ட்ரால போட்டேன் இன்னும் தொறக்கல அத. அப்புறம் எழுத விட்டாச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் ஒரு 50 வயசு இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இது கவிதைகள் எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு கவிதைகள் மேல ஒரு ஆர்வம் பிறந்தது. முந்தியெல்லாம் வந்து ஓசை நயத்துக்காகவும், இதுக்காக தான் எழுதிட்டு வந்தேன். மனைவிட்ட உட்கார்ந்து நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் இதுக்கெல்லாம் இலக்கணம் இருக்குமேன்னு யாப்பு இலக்கணம் எடுத்து வாங்கி சொந்தமாவே வந்து படிச்சேன். 1க்கு 2 தடவ யாப்பு இலக்கணத்த படிச்சு அந்த புத்தகமே இதா போச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மண்டையில ஏறுச்சு. என்ன ஆ வெண்பா எப்படி எழுதுறது, விருத்தம் எப்படி எழுதுறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் மரபு கவிதைகள் எழுதிட்டு வந்தேன். ஆ முரசு. சிலது வராம கணிசமா ஒரு ஒரு 30 கவிதைகளாவது வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ அது ஒரு 4, 5 வருஷமா அப்படி ஓடி இருந்துச்சு. நெறைய கவிதைகள் எழுதிட்டு வந்தேன். ஆனா முகநூல்ல சொந்தமா அங்க எழுதாதெல்லாம் முகநூல்ல நெறைய கவிதைகள் எழுதிட்டு வந்தேன். முகநூல்ல. அப்புறம் தான் ஒரு நாள் வந்து என்னோட நண்பர் இவரு சேப்பா பன்னீர்செல்வம் சொன்னபோது தான் இந்த மனதில இது வந்தது. ஆனா இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியுதே! நமக்கு மணியம் தான் என்ன கூப்பிடுவாரு. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியுதே! ஒரே காலகட்டத்தில, ஒரே இதில வாழ்ந்தோமே நம்ம. அப்ப இத்தன பேர் உனக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது. அங்க இவ்வளோ சம்பவங்கள் இருக்கு. அதாவது வரலாற்றோட ஒத்தி வரக்கூடிய சம்பவங்கள் நெறைய இருக்குது. இதெல்லாம் நீ ஆவணப்படுத்தினா நல்லா இருக்குமே அப்டின்னாரு. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து ஜாலங்காயு அவரோட ஒரு வரலாறுலாம் ஒரு நூலா எழுதியிருக்காரு அவரு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் அவர் சொல்றது. ஆனா அவரோட வந்து இதுதான் அதாவது கட்டுரை நினைக்கிறேன். அதெல்லாம் கட்டுரையா இருந்தது. இப்ப எனக்கு வந்து மனசு வேற மாரி பட்டுச்சு. அது கதையா எழுதியது. கதை மாந்தர்கள ஒட்டி அந்த வரலாற்ற நகர்த்தணும் அப்டின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அவர்ட்டயும் சொன்னேன். அப்புறம் கதைகளா அது எழுத ஆரம்பிச்சேன். அப்படி வந்தது தான் அந்த 10 கதைகள். நீங்க மொத்தம் எழுதின கதைகள் எத்தனை இருக்கும்? அதாவது இது இப்ப வந்து 13 கதைகள் எழுதியிருக்கிறேன். இது ஒரு 10 இதுக்கப்புறம் ஒரு 3 கதை எழுதியிருக்கிறேன். இப்போ ஒரு கதை கூட எழுதிட்டு வரேன். மொட்டைக்கிளிருந்து ஒரு கதை. இப்ப எழுதும் பொழுது அந்த ஆர்வம் எப்படி இருக்கு? ஆ நல்ல கேள்வி அது. இது ஒரு ஒரு அருமையான கேள்வி. உண்மையிலேயே இப்ப வந்து நீங்க ஒரு ஒரு கதை எழுதுறீங்கங்கும்போது, அ அது வெளிய வரும்போது ஒரு ஒரு நிச்சயமா ஒரு ஊக்கத்துக்கு எந்த வயதா இருந்தாலும் ஒரு ஊக்கத்த குடுக்கும் அது. அ கதைகள் வந்து கொஞ்சம் எளிதா வந்துருது. ஏன்னா, அது பெரும் ஒரு பக்கத்தையே நிரப்பிடுது இல்லையா? அதனால தமிழ்ல வர்றது கொஞ்சம் எளிதா இருக்குது. கவிதைகளுக்கு அந்த நிலைமை இல்ல. எவ்வளோ கவிதைகளும் எழுதி நான் அருமையா இருக்கும் அந்த கவிதை வச்சு அனுப்புறது. ஆனா கடைசியா வர்றதில்ல அது. ஆ வர்றத பத்தி ஒண்ணும் இல்ல எனக்கு. ஆனா சரி இது முரசு சம்மந்தப்பட்ட விஷயம் நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல. ஆனாலும் கூட வந்து ஒரு இளம் வயசுல வந்து ஒரு எழுதக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஊக்கம் தான் இது. எது எப்படி இருந்தாலும் அவங்க அனுப்புன பாடம் உங்களுக்கு கவிதை வரும், வராது அத சொல்லி ஆகணும். அதான் நல்லது. கவிதைகள ஏற்றுக்கொள்ளாட்டா ஏன் ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறது சொன்னா, அது ஒரு எழுத்தாளருக்கு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு 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 ஊக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்ப அந்த ஒட்டுக்கொடை நூலுக்கு வந்துருவோம். ம். ஆ இதில இருக்கக்கூடிய அந்த 10 கதைகளையுமே படிச்சேன். ம். 1950, 60 காலகட்டங்கள் முழுக்க ம். இந்த கதைகள் ஒவ்வொரு ம். கதையிலும் பதிவாயிருக்குது. ம். ஆ இந்த கதைகளுக்கு வந்து அ
இந்த தொகுப்பிற்கு ஒட்டுக்கடை அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் பொருத்தமா இருக்குது. ஆ ம். என்ன நீங்க வந்து சொல்ல வந்திருக்கீங்களோ, ம். அத வந்து சொல்லக்கூடியதா நான் நினைக்கிறேன். ம். ஒட்டுக்கடை சிங்கப்பூர ஒரு பிரதிநிதிக்கக்கூடிய ம். ம். ஒரு தொகுப்பா எனக்கு ம். இருக்கு. ஆ இந்த நூலுக்கான தலைப்பை எப்படி தேர்வு பண்ணீங்க? அது கதைகளுக்கான தலைப்புகளை எப்படி தேர்வு பண்ணீங்க? ஒரு ஒரு கதைக்கும் ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா? ஆமா. ஆலை, வெற்றிலை வைத்தியம், வேலி தாண்டி ம். இந்த கதைகளுக்கெல்லாம் தலைப்பு எப்படி தேர்வு பண்ணீங்க? ஆமா. இந்த அது ஒட்டுக்கடை எப்படி தேர்வு பண்ணீங்க? ஒட்டுக்கடைங்கிறது வந்து பொதுவாவே வந்து சிங்கப்பூர்ல நெறைய ஒட்டுக்கடைகள் இருந்தது. ஒட்டுக்கடைங்கிறதே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சுவரோட ஒட்டி இருக்கக்கூடிய என் கதையோட பள்ளி போல ஒட்டி கொட்டி இருக்கும்னு கூட எழுதியிருக்காங்க. அது பீரோலாம் வச்சு கண்ணாடிகள்லாம் வச்சு தொறந்துட்டு அங்கேயே உட்கார்ந்தது. அது மாரி அந்த அந்த காலகட்டம் 60 காலகட்டத்தில எத்தனையோ பேர் இந்த 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 கடை வச்சிருந்த ஒட்டு கடை வச்சிருந்தவங்களுடைய எளிமையான வாழ்க்கையும், அங்க உட்காந்துட்டு ஊருக்கு மனைவிக்கு எல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறதெல்லாம் கண்கூட நான் பார்க்குறேன். பார்த்து அந்த கடிதம் வருமா அத காத்துட்டு இருக்கிறதெல்லாம், அத பத்தி மத்தவங்கள்ட்ட பேச்சு மனைவிட்ட கடிதம் வந்ததுன்னு சொல்றதெல்லாம் காதால நெறைய கேட்டுருக்கேன். அது கேட்கும்போது தான் அந்த 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 உணர்வு வந்தது. நான் சொன்ன கதையும் ஒரு 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 வகையில நடந்த ஒரு கதை தான் அது. அத கொஞ்சம் மாற்றம் பண்ணி இப்படி இப்படி எழுதியிருந்தேன் அத. ஆனா, அந்த மாரி தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணி, இந்த இந்த சின்ன கடையில உட்காந்துக்கிட்டு, அந்த மூலையில உட்காந்துக்கிட்டு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணி ஊருக்கு அனுப்பி, அந்த மக்கள் எல்லாம் காப்பாத்துனவங்களுடைய கதைகள் வந்து ஒரு பெரிய தியாக கதைகள் அதெல்லாம். அப்படி சம்பாரிச்சு போனவங்கலாம் அங்க போய் அது எல்லாம் இழந்தவங்களும் நெறையா இருக்காங்க. இந்த கதையில பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாம் இழந்துருவாரு அதெல்லாம். அதெல்லாம் அப்படி வருது. ஆனா தலைப்பு வரும்போது ஒட்டு கடையில போட்டிருந்தேன். அது ஒண்ணு அந்த கதையோட நேரடியான இதுதான். இப்ப போராட்ட காலம்னு சொல்லும்போது, வேற மற்ற தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கதையோட ஓட்டத்துக்கு அது பொருந்தும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்பதான் தோணுச்சு எனக்கு. அது ஒரு போராட்ட காலம். அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி அந்த கதையோட எழுதியிருந்தேன். வெற்றிலை வைத்தியம்ங்கிறது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோட எழுதினது இது. ஏன்னா வெற்றிலையா இருந்தாலும் அடிச்சு முடிச்சு கண்ணெல்லாம் ஒப்பி விட்டுருவாரு. அதனால வெற்றிலை வைத்தியம். செம்புன்னு இருப்பது. செம்புங்கிறது உண்மையா சிங்கப்பூர் நடந்த கதை டெக்வாய்ல. ஒரு வெடிச்சது அது. ஆனா செம்பு ஏன் செம்புக்காக தான் இவ்வளோ நடந்தது. அந்த எங்கெங்கெல்லாம் செம்பு கிடைக்க தேடி கொண்டு போய் இந்த காராங்கோழி சொல்லக்கூடிய சீன கல்யாணம் வித்துருவாங்க. அதனால இந்த 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 பெரிய ஒரு பொருளே இருந்ததுன்னு சொல்லி தான் உடைச்சு கிடைச்சு அவரோட கையெல்லாம் போயிடுச்சு. இப்பவுமே அந்த பொருள் கிடைக்குது இல்லையா? நெறையா ம். மண்கள் தோண்டும் பொழுது, இன்னும் கிடைக்குது. இப்பவுமே கிடைக்குது. இப்ப கிடைக்குது. ஆமா. இப்ப சுவாச்சுகாங் பாதியில பார்த்தீங்கன்னா, அங்க அந்த இடத்துல தான் பொதுவா காடு வந்து பாம் ஷெல்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த குண்டு வெடிக்கிறதுக்காக போய் பதுங்கக்கூடிய குழிகள் எல்லாம் இருந்தது. அங்கெல்லாம் நான் ஓடி விளையாடி இருக்கேன் நாங்க. சொல்லியிருக்கீங்க ஆ கதையில. கதையில சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம். நெறைய இருக்கு. என் நண்பர் சொன்னது. ஐயோ! இது எழுதிராதாம்பா. ஆலை கதை வந்து ஆ ஹரி, முத்து எல்லாம் படிச்சேன். ஆமா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆ இங்க வந்து ஒரு மாமிசங்கள வந்து ஆமா, ஆ அத வந்து எண்ணெயாவும், அத வந்து பவுடர்களாவும் மாற்றி ஆமா, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ற ஆலை. ம், அதுல வந்து அந்த பணி செய்த சிறுவர்களுடைய அனுபவங்கள்லாம் பதிவு ஆமா. பண்ணியிருந்தீங்க. ஆ இது இந்த கதைகள் எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கை எனக்கு உண்மை தொடர்புடையதானா? சம்பவமா. இது என்னுடைய சொந்த அனுபவம் தான் அது. நாங்க விளைஞ்சது. அங்க அந்த கதை நாயகனா இருக்கிறது நான் தான். ஹரிங்கிறவனும் ஹரிங்கிற பேர்லயே போட்டிருக்கான். அவன் நண்பன் அவன். இன்னைக்கு இருக்கிறான் அவன். நாங்கெல்லாம் அந்த போய் விளைஞ்சோம். 68 நினைக்கிறேன். 68, 69 ஞாபகம் எனக்கு. அப்ப வந்து இந்த இந்த ஜூரோங்ல இருந்தது அந்த ஆலை. அத போட்டிருந்ததெல்லாம் உண்மையா நடந்த கதை தான் அது. பண்டிகை அது எபட்டோங்கிறது அறுக்கக்கூடிய இடம் அது. மாடுகளையும், பன்னிகளையும் அவங்க அறுத்து அந்த ரத்தத்த என்ன செய்வாங்க, ஒரு மாரி வச்சு கொண்டு போய் அந்த இதுல போட்டுருவாங்க. டேங்க்ல போட்டுருவாங்க. ஸோ அந்த டேங்க்லேருந்து கீழ ஒரு பைப் இருக்கும். அத தொறந்தா அந்த ட்ரம்ம வச்சு அதெல்லாம் சேகரிச்சு கொண்டு போறது. ஆலைக்கு கொண்டு போய் அத அவங்க ப்ரொசஸிங்ன்னு ஒண்ணு இருக்கு. அத போட்டு செய்வாங்க அத. அத மாவு மாரி ஆக்கி அதுதான் வந்து வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ணாங்க. அப்புறம் அந்த வெற்றிலை வைத்தியம். அது ஆமா. எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் நகைச்சுவையா இருந்துச்சு. அப்ப அந்த காலகட்டத்தில இங்க வந்து சாமியாடிகள்லாம் இருந்திருக்காங்க ம். அப்படிங்கிறதெல்லாம் ம். படிச்சேன் அதுல. ஆமா. ஆ அந்த அனுபவத்த பத்தி சொல்லுங்களேன். ஆமா. இது உண்மை. இது என்னோட இங்க நாயகன் நான் தான் அது. என்ன கேட்டா வந்து எங்க அம்மா அழைச்சிட்டு போனது இன்னும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த அவரு அந்த மாரி இருந்தாரு ஒரு ஆள். உண்மையிலேயே இருந்தாரு. அவருடைய இந்த வைத்தியமே இந்த மாரி தான். இந்த வெற்றிலைய அங்க நெறைய அதாவது விரிவா எழுதுனா, அது கதைகளுக்கு சிலது நம்ப பொருந்தாது. சிறுதெய்வ படங்கள்லாம் நெறைய அதான் அந்த சிறுதெய்வ படங்கள் இங்க போடல. சிறுதெய்வ படங்கள் நெறைய போட்டு, ஒவ்வொன்னுக்கும் ஒரு கத்திய மாட்டி மாட்டி வச்சிருந்து பயமுறுத்தி, அத பார்க்கும்போது நமக்கு பயம் வந்துருது. ஸோ அந்த ஒண்ணு பயந்திருந்த நிலையில கண்ணு இதா இருக்குது, உனக்கு வைத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு, இந்த இந்த வெற்றிலைய வாயிலேயே அவர் மென்னு 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 சக்கையா புடிச்சு கொண்டு போய் கண்ல வச்சதெல்லாம் உண்மைதான். ம். அதான் அந்த கதையில நான் எழுதியிருக்கிறேன் அது. ம். ஆம். இப்ப வந்து இத வந்து ஒரு ஆவணப்படுத்தல்ன்னு சொல்லலாம். இந்த ம். சிறுகதைகள. ம். ஆ இப்ப வந்து இந்த கதைகள இன்னும் தொடர்ந்து நீங்க எழுதணும்னு இருக்கீங்களா? ஆமா. அதாவது என்னோட பார்த்தீங்கன்னா, அந்த கதைகள் வந்து ஏதோ ஒரு காதலன் ஒரு காதலிய பார்த்தா விரும்பினா, கல்யாணம் பண்ணா, அந்த மாரி ஒண்ணும் இல்ல என் கதைகள்ல இல்ல. இது வாழ்வியல். சிங்கப்பூரோட வாழ்வியல் எப்படி இருந்துச்சு அந்த காலத்துல. 60கள்ல, 70கள்ல எப்படி அதுதான் என்னுடைய நோக்கமே. அந்த கதைகள பார்த்தீங்கன்னா, எல்லாமே அதுதான் பதிவு பண்ணியிருக்கோம். இப்ப நான் ஒரு 3 கதை எழுதிட்டு வரேன். 2 கதை எழுதி முடிச்சு அது வந்துடுச்சு அது இதுல. ஒண்ணு தான் கொஞ்சம் சிங்கப்பூர் சார்ந்தது தான் நம்ம இந்த மியான்மாருடைய
வந்த ஒரு பணிப்பெண்ணுடைய வரலாறு எழுதியிருந்தேன். அது அப்பயே சிங்கப்பூர்லேருந்து உள்ள கதை. அது இங்கே கிடையாது. இன்னும் இதுக்கு அது அப்புறம் எழுத 3 கதைகள் சொன்னேன்ல, அதில் ஒன்று இந்த போதையின் பாதைன்னு ஒரு கதை எழுதியிருந்தேன். அதில் வந்து அதுவும் சோச்சுக்காங்கில் ஒரு இந்த இந்த டம்பிங் கிரவுண்ட் சொல்லுவாங்க. அப்போ இந்த டுவாஸில் உள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு இந்த நான் சொன்னேன் இந்த ஆறுகள்லாம் பார்த்து வரைஞ்சேன்ட்டு. இந்த ஆறுகள் மேலெல்லாம் அந்த குப்பையை கூட கொட்டி இந்த ஆறெல்லாம் தூத்துட்டாங்க. இன்னைக்கு அது ஷூட்டிங் கிரவுண்டாக இருக்குது. ஸோ அதே அதை அது அது மையமாக வச்சு தான் அந்த அந்த போதையின் பாதைன்னு ஒன்று எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாறி ஒரு மெழுகுவர்த்தின்னு சொல்லிட்டு இன்னொரு கதை அது 2 3 இதில் வந்துச்சு. அந்த மியான்மார் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இது வந்து இங்கே வளைஞ்சு கஷ்டப்படுறது பற்றி இந்த மேடுங்கிறாங்க இல்லையா, அது அதோட கதை. அப்புறம் வந்து இப்போ வந்து எழுதிட்டு வரேன் மொட்டைக்கல்லேருந்து ஒரு ஒரு கதை எழுதிட்டு வரேன். ஏன்னா வெற்றிலை என்றைக்குமே ஒரு ஒரு அங்கலம் விட்டு தான் கிள்ளணுங்கிறது வெற்றிலையில் ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கில்லாமல் மொட்டையாக அவர் கிள்ளுவார் ஒரு ஆள். அது உண்மையாக நடந்த கதை தான் அதுவும். அதுங்க நாங்கள் ஒரு வெத்தலை தோட்டம் வச்சுருந்தோம் சிங்கப்பூரில். ஸோ அப்படி அந்த அனுபவத்தில் அந்த அந்த ஆளுக்கு பேரே மொட்டைக்கிழந்து வந்துருச்சு. ஸோ அதே தலைப்பாக வச்சு மொட்டைக்கிழந்து ஒரு கதை ஒன்று எழுதிட்டு வரேன். அந்த செம்பு கதை சொல்லும்பொழுது அந்த உங்க வீட்டுக்கு பின்னாடியே காடுகள் இருக்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருப்பீங்க. ஆமாம். இப்போ சொச்சிகாங் பகுதியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு காடுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து கட்டிடங்களா வளர்ந்துருக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து இருந்த நிலைக்கும் இப்போ உள்ள அந்த வளர்ச்சிக்கும் இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? காடுகளே இல்லாத ஒரு நிலை உருவாகிருக்குது. இந்த வளர்ச்சியை நீங்கள் ஒரு எழுத்தாளரா? ஒரு காலத்தோட கட்டாயம் தான் அது. அதாவது நம்ம வந்து அந்த 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 காலத்து இப்போ நானே எடுத்து அந்த காலத்தை நினைச்சு பார்க்கலாம். மகிழ்ச்சி அந்த நானி சொன்னது போல 4 இனத்து பையன் கூட கூடி விளையாடுறதுலாம் சொல்லலாம். அதெல்லாம் உண்மை நடந்ததுனாலும் கூட அது இன்னைக்கு வந்து ஒரு நினைவலைகளில் தான் இருக்கும். இங்கே ஒரு பதிவு மூலையில் ஒரு பதிவில் தான் இருக்கும் அது. அதனால் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் போச்சே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறது உண்மை தான். ஆனால் அது நாட்டோட வளர்ச்சிக்காக இதெல்லாம் போகணும்னா போய் தான் ஆகணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு தீவு இப்படி குறுக்க ஒரு 18 மைல் இப்படி 22 மைல்னு என்ன இருக்குது. அதனால் அந்த சில காடுகள்லாம் போய் இயற்கை வளங்கள்லாம் போய் வீடமைப்பு கட்டடங்களோ மற்ற இதில் வரதில் வந்து இது நாட்டோட வளர்ச்சியோட இது அதை நம்ம வந்து தவறாக நான் நினைக்கல. அதே போல் இந்த ஆறுகள்லாம் போட இருப்பான்னு எனக்கு ஒரு அழகான ஆறுகள் உட்காந்து வரைஞ்சவன் இந்த ஆறுலாம் போயிட்டு தேவைன்னு நினைக்குவோம். அப்படி நினைக்கலாம். ஆனாலும் கூட அது போய் தான் ஆகணும் ஒரு கட்டம் இருக்கு. எத்தனை ஆறுகள் இருந்துச்சுங்க அப்போ நீங்கள் பார்த்த ஆறுகள்? ஏன்னா நிறையா இருந்துச்சு சொல்கிறீங்க. அவன் நிறையன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு சில. அதாவது மேற்கு பகுதியில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மேற்கு பகுதி அவ்வளோ ஒரு டெவலப்ட் ஆகலை. அது வேறு காரணங்கள் இருக்கு, ஒரு இராணுவ காரணங்கள் எல்லாம். ஆனால் அந்த முடிவு இந்த மயானங்களுடைய அந்த முடிவில் தான் இந்த இது இருந்தது. அது ஜலன் சுங்காய் போயான்னு ஒன்று இருந்தது. அப்புறம் சுங்காய் சோச்சுக்காங் இன்னும் 2 3 ஆறுகள் இருக்குது. சில பேர் என்ன மறந்து போச்சு. சின்ன ஆறுகள் தானே, ஏன்னா மலையிலேருந்து வர்றது இல்லையே. இது வந்து கொஞ்சம் மேட்லேருந்து வரக்கூடிய ஆறு தான். நம்ம கொஞ்சம் சோப்பியாக தான் இருக்கும். அது படகுகளெல்லாம் அங்கே வரும். நான் சொன்ன இந்த மாதிரி இந்த பண்டமாட்டு முறையிலெல்லாம் வியாபாரம் செய்யறது இதெல்லாம் இருந்தது, ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் இன்றைக்கும் பசுமையாக இருந்தாலும் கூட அதெல்லாம் இன்னும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க கூடாது இல்லையா. நாடு வளர்ச்சி அடையணும்னா அதெல்லாம் கொஞ்சம் போய் தான் ஆகணும். இப்போ நீங்கள் இந்த கதைகள்லாம் எழுதுறீங்க. இப்போ உங்களுடைய வீட்டில் வந்து எப்படி அதை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க? ஆர்வமாக அவங்க படிச்சுட்டு கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்களா? என்னுடைய மருமகளெல்லாம் கொஞ்சம் விரும்பி படிக்காது, அவங்களாம் ஆசையாக இருக்கிறாங்க, படிச்சுட்டு அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட மனைவியோடைய என்னுடைய மைத்துனையெல்லாம் அவங்களாம் படிச்சுட்டு அடிக்கடி சொல்லுவாங்க, நல்லா இருக்குது, இப்படி ஒரு கதை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லாருமே படிக்கிறதுல என்ன சிங்கப்பூர் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலேயே ஆர்வங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிங்கப்பூரோட நிலைமை இப்போ அப்படி தான் இருக்குது. பேச்சு தமிழே இப்போ வந்து அவ்வளோ தூரம் குறைஞ்சி போச்சு. ரெண்டாவது அதுவும் படிக்கிறதுங்கிறது இன்னும் குறைவு. குழந்தைகள்லாம் ஏதோ ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், மார்க் வாங்கணுங்கிறதாக தான் படிக்கிறாங்க. அந்த 10ஆவதோ அல்லது ப்ரீயோ முடிச்சுட்டு போட்டுறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இது நான் கொஞ்சம் ஓரளவு தமிழறிவும் அதை உணர்வும் உள்ளவங்க தான் படிக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒவ்வொரு வீடுகள்லையும் சிலர் படிப்பாங்க, பலர் படிக்கிறது இல்லை. அதான் போல சூழ்நிலை. இளைஞர்கள் இப்போ உங்கள் பேரன் பேத்தியெல்லாம் வந்து இப்போ உங்களை கவனிப்பாங்க இல்லையா? என்ன தாத்தா ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தாத்தா ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கீங்க, அது அவங்க ஆமாம் அவங்களுக்கு ஆர்வம் பிறக்குது. அவங்களுக்கு அப்புறம் சொல்கிறாங்க இந்த கதை எழுதிருக்கீங்க, கதையெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ தமிழில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வுகளை வந்து அவங்களுக்கு ஊட்டிட்டு வரும். இங்கே நடந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் இங்கே சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா குடும்பமும் நடந்த ஒரு இதுதான் அது. இப்போ வந்து சைல்ட் சைக்காலஜிஸ்டாக கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, முதல் 3 வயதில் வந்து எந்த மொழியை அது குழந்தை பேசிட்டோ அந்த மொழியை தான் தொடர்ந்து அது பேசிட்டு வரும். நீங்கள் ஆங்கிலத்தை பிறந்ததே சொல்லி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது ஆங்கிலம் தான் பேசும். அதனால் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பல பேர் என்னோட குடும்பத்தையும் அது இருக்குது. இல்லாமல் நான் சும்மா சொல்லக்கூடாது, வெளியில் சொல்லிட்டு நம்பிட்டு நடக்குன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி நடக்குது. அதான் என் நண்பர்கள் பார்க்கும்போது தான் சொல்லுவாங்க, முதல் 3 வருஷமாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி பிள்ளைகிட்ட ஒரு தாய்மொழியை பேசுங்க, அப்போ தான் கொஞ்சம் பேசும், என்னால் பேச ஆரம்பிக்கும்.
நல்ல உதாரணம் என்னுடைய அக்காருடைய மகன் வந்து சமீபத்தில் போய் தமிழ்நாட்டில் போய் தான் கல்யாணம் பண்ணி வந்தாங்க. அவன் பாட்டி மரம்லாம் தமிழில் பேசினா அந்த குழந்தையும் தமிழ்லேயே பேச ஆரம்பிச்சு. தமிழ் தான் பேசுறது. இது சிங்கப்பூர் வந்து ஒரு பன்னாட்டு வணிகத்திற்கான ஒரு இடமா இருக்கிறதுனால அந்த ஆங்கிலம் வந்து முதன்மையா இருக்கா? இது வந்துங்க வேற ஒரு இன்னொரு கண்ணோட்டத்தில் இதை பார்க்கணும். சரி, தமிழ் பேசக்கூடிய கூட 2 பெண்கள் இருக்குது வச்சுக்கோமே. ஒரு ஒரு உயர்நிலை 2ல படிக்கிற 3ல படிக்கிற 2 பேர் ஒரு காட்சியாக அமைச்சு பாருங்க மனசுல. 2 பெண் பிள்ளைங்க இருக்குது. 2 பேருக்கும் ஓரளவுக்கு தமிழ் பேச தெரியும். இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. ஸ்கூல் முடிஞ்சது போறாங்க, வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு ஒரு காட்சி. அந்த 2 தமிழ் பெண் இல்ல, இன்னொரு சீன பெண், இன்னொரு மலாய்க்கார பெண். ஆக மொத்தம் 4 பேர் நடந்து போறாங்க. அவங்க எந்த மொழியில பேசுவாங்க? தமிழ் மொழியில பேசுவாங்க. எப்படி? மலாய்க்கார பெண் இருக்கு, சீன பெண் இருக்கு, ஆ 2 தமிழ் பெண் இருக்கு. ஆங்கிலத்துல பொதுமொழி. பொதுமொழி. ஸ்கூல்ல அவங்க படிச்சுக்கிறாங்களா அதே மொழி. அதனால எல்லாரும் கம்யூனிகேட் பண்றதுக்காக, பேசுறதுக்காக ஆங்கிலம் தான் பேசுறாங்க. சரி, நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அந்த இடம் வந்துருச்சு. அந்த மலாய்க்கார பிள்ளை இறங்கிருச்சு கீழே. பாய் சொல்லிட்டு போயிடுது. இப்போ சீன பிள்ளையும் அந்த 2 தமிழ் பிள்ளையும் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணி பேசுவாங்க? தொடர்ந்து ஆங்கிலம் தான் பேசுறாங்க. இப்போ அந்த சீன பிள்ளையும் வீடு வந்து இறங்கி போயிடுச்சு. அது திடீர்னு ஸ்விட்ச் பண்ணுவாங்க தமிழ் இல்லை, தொடர்ந்து ஆங்கிலத்தான் இல்லை. இதுதான் ஒரு நடப்பு. ஆக மொத்தம் என்னது கேட்டிங்கன்னா, அது ஒரு ஒரு ஆட்சி மொழி, அதாவது ஒரு நடப்பு மொழியாக இருக்கிறதுனால, கம்யூனிகேட்டிங் ஒரு மொழியாக இருக்கிறதுனால, தொடர்பு மொழியாக இருக்கிறதுனால, இப்போ இந்த குழந்தைகள் வந்து எந்த வகையில் நான் வந்து தவறாக நினைக்கிறேன். இது வந்து ஒரு 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 காலத்தோட நிலைமை அப்படி இருக்குது. அது இப்போ எல்லாருமே தமிழர்களாக இப்போ தமிழ்நாட்டு மாதிரி எடுத்துகிட்டு எல்லாமே தமிழ் பிள்ளைகளாக இருந்தால் கூட ஒரு சில பேசிட்டு போங்க தமிழ் தாய்மொழியிலேயே. ஆங்கிலம் பேசினா கூட இப்போ மாற்றிக்குவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. மற்ற இனத்து பெண் பிள்ளைகளாக இருக்கிறனால அந்த அந்த இந்த மொழியை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போனப்போ 2 பேரும் போனால் அதே மொழியில் ஆங்கிலம் தான் பேசிட்டு போகிறாங்க. அந்த பிள்ளைகளை குற்றம் சொல்ல விரும்பலாது. அதான் புள்ள நிலைமை. இப்போ இந்த ஒட்டுக்கடை புத்தகத்திற்கு வந்துருவோம். இதுல வந்து நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்கீங்க. நீங்க வந்து இயல்பாவே ஓவியருங்கிறதுனால இந்த கதைக்கான ஓவியங்களை வரைய ஆரம்பிச்சிங்களா? கதை எழுதிய பிறகு? நம்ம கதை எழுதின பிற்பாடு தான் வரைஞ்சேன். இப்போ நீங்கள் பின்னால் பாருங்கன்னா அந்த கடை வந்து அந்த பெண்ணுடைய சோகம் போக்குவரத்து எல்லாம் வந்து அந்த கதை எழுதின பிற்பாடு தான் அந்த 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 உணர்வு அந்த அந்த பெண் மேலே முகத்தில் காமிக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்கெட்சில் அப்படி வரைஞ்சது. ரொம்ப துயரமாக 2 போத்தல் தூக்கிட்டு ஓடுறா அப்படிங்கிறது அந்த மனதில் காட்சி வருவாது அப்படின்னு. இந்த ஒட்டுக்கடை புத்தக அட்டையில் இருக்கக்கூடிய ஓவியமும் ரொம்ப அருமையா இருக்கு. அந்த ஓவியம் பத்தி சொல்லுங்களேன். அதை வரைகிறது வந்து வந்து எனக்கு எப்படி மனசில் பட்டுச்சுன்னா, இங்கே கஃப் ரோட் ஒரு ஒரு அடுத்த ஒரு சாலை தான் கஃப் ரோடு. அந்த கஃப் ரோட்டில் வந்து அடிக்கடி முந்தி நான் போகிற நண்பர்லாம் இருக்கும்போது நான் சொல்கிறது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முந்தைன்னு வச்சுக்கோமே. அடிக்கடி அங்கே போவோம். அங்கே நாங்கள் தமிழர்கள் பேர் அங்கே வாழ்ந்த இடம் இருக்கிறேன். அப்போ அந்த அந்த முனை அங்கே விட்டு கடைகள் 2 கடைகள் இருக்கும். ஆனால் நான் வரைஞ்சது வந்து என்னுடைய கற்பனைப்படி அந்த தொங்கல், அதாவது கடைசியிலே அந்த திடலுக்கு பக்கத்துலேயே அந்த கடை இருக்கிறதாக நான் கற்பனை பண்ணி தான் வரைஞ்சேன். அங்கே உண்மையாக அங்கே கடை இல்லை. கடையெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு இருந்தது. ஆனால் அந்த கடைசி இதில் தான் அந்த கடை இருக்கிறதாக நான் கற்பனை பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய சின்ன ஒரு 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 சின்ன ஒரு ஒரு சதுர வடிவில் ஒரு திடல் மாதிரி இருக்கும். அங்கே வந்து எல்லாரும் வேலை விட்டு வந்து சீடாடுவாங்க. வெட்டி இல்லை வெட்டி தான் கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில். உட்காந்து சீட்டாடுவாங்க. அந்த காட்சியை காமிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அந்த தொங்கல் அந்த கதை இருக்கிறதா, கடைசியில் அந்த கதை இருக்கிறதாக அமைச்சு இந்த வந்து இது வரைஞ்சது. இந்த கதைகள் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துடைய வாழ்வியோட கடினமான ஒரு பகுதியில தான் காமிக்குது. ஆமாம். அந்த ஒரு கடினமான காலகட்டத்திலிருந்து இப்போ வந்து ஒரு எல்லா துறையிலுமே முன்னேறி இருக்கா? எப்படி பார்க்குறீங்க அதை? உண்மைதான். அப்போ அது ஒரு சில கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, போராட்ட காலம் என்ன அது இந்த லைசன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு இந்த இதில் இருக்கிறா இல்லையா? அதெல்லாம் வந்து உண்மையாக நடந்த கதை. ஏன்னா நான் வந்து அந்த மினிஸ்ட்ரியில் இருந்தேன், நான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருந்தேன் நான். ஆனால் எனக்கு அதுவும் எனக்கு நடந்த கதை தான் அது. அந்த பெண் வந்து அந்த போத்தலை வச்சுட்டு போகிறதெல்லாம் உண்மையாக நடந்த கதை. அது பாருங்கள், அப்போல்லாம் வந்து லைசன்ஸ் எல்லாமே நிறைய அன்லைசன்ஸ் ஆக்கர்ஸ்பாங்க. அதான் நிறைய சிங்கப்பூர் இருக்குது. அது ரொம்ப கடுமையாக வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும். நின்று பக்கத்தில் பார்க்குறவங்களுக்குலாம் ஆத்திரமாக வரும். சில பேர் கண்ணீர் கூட வடிச்சுப்பாங்க. ஏன்னா அந்த அவ்வளோ கடுமையாக போய் ஆக்ஷன் எடுப்போம். அப்படி ஆக்ஷன் எடுக்கிற நானும் ஒருத்தர் இந்த டீமில் இருந்தேன். இது பார்த்தீங்களேன், சுங்காய் ரோடுங்கிறது வந்து ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, யாருமே உள்ளுக்கு போய் அந்த இடத்த ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு. சீனர் வந்து அவ்வளவு இதாக இருந்த இடம் அது, கடுமையாக இருந்த இடம் அது. அப்போ இடத்துலேயே நாங்கள் புகுந்து வேலை செஞ்சுருக்கிறோம். ஆனால் பாருங்கள், கடைசியில் அது அந்த சீனர்கள்லாம் வந்து அவ்வளோ தூரம் எதிர்த்து நின்று போராடினவங்கெல்லாம், உடைக்கக்கூடாதுன்னு சொன்னவங்கெல்லாம் அது எதிர்ப்பு. என்னோட நண்பர் ஒருத்தனுக்கு கத்தி வெட்டு கூட ஏற்பட்டு போச்சு அந்த அங்கே என்ஃபோர்ஸ் பண்ண போகிற நேரத்தில். ஆனால் அவங்களுக்கு எல்லாம் பக்கத்தில் சிம்லின் டவர் கட்டி எல்லாரையும் கொண்டு போய் அங்கே இடம் கொடுத்தாங்க கவர்மெண்ட். ஒரு நாள் நானே இங்கே பார்க்கும்போது பழைய ஞாபகம் வச்சுட்டாங்க. திக்குவாங்க கேட்குறான் நம்மளால். அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அவன் ஞாபகம் வச்சுருக்கான்.
இப்போ நான் அதான் பழைய கதைங்கிறான் சொல்கிறான், அதான் பழைய கதை. இப்போ நான் பாரு சொந்தமாக ஒரு கடையை வச்சிருக்கேன். அப்போ இதெல்லாம் போகணும்னு சில சமயம் கடுமையாக செஞ்சால் தான் இந்த புதுமையான சில வளர்ச்சிகளுக்கு வருங்கிறது அடிப்படை கருத்து. பழமையான ஒரு இந்த இதெல்லாம் வந்து போகிறதுனால பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் நெகிழ்வாக இருந்தாலும் கூட அது வளர்ச்சியோட படிகளுக்கு ஒரு ஒரு தன்மை தான் அது. வளர்ச்சிக்கான படி தான். சிறுகதைகள் தமிழ் முரசில் தொடர்ந்து எழுதினீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. அதை ஏன் தொகுப்பாக்கணும் ஒரு ஆர்வம் வந்துச்சு? அதாவது 10 கதைகள் வந்திருந்தது அப்ப. அப்பதான் என் நண்பர் சொன்னா, அது ஒரு நூலா நூல் வடிவில கொண்டு வரலாம்ன்னு நண்பர்கள் சொன்னாங்க அத. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இது எல்லாம் எழுதியிருக்கோம். பத்திரிக்கைலாம் வந்துருச்சு. அதனால அது நம்ம புதுசா ஒண்ணும் எழுத போறதில்ல. ஒரு ஒரு இது தொகுப்பு தான் இது. அப்படின்னு அந்த ஆர்வம் அதனால வந்தது தான். அது எழுதினோமே ஒரு நூலா ஒரு நூலா போட்டுருவோமே அப்படின்ட்டு ஒரு மனசு. ஏன்னா அ சிதறி போய் தானே கிடக்குது ஒவ்வொரு இதும். யாரும் சில பேர் படிச்சிருப்பாங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தொகுத்து செய்வோங்கிற ஒரு ஆர்வம். இப்போ சிங்கப்பூர் வாழ்வியல நீங்க வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. ம். அப்ப வந்து இத பிற மொழிகள் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பிற அதிகாரத்துவ மொழிகள்ல மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? இருக்கு. ஆங்கிலத்தில வந்து மொழிபெயர்க்கணும் வந்து எனக்கு ஒரு ஆர்வம் மனசுல இருக்குது. அது அந்த பணிகள் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. அது ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்ல முடியாது. மொழிபெயர்ப்புன்னு சொல்றத விட அந்த அந்த கதைய அப்படி ஆங்கிலத்தில் எழுதணும்னு தான் சொல்லலாம். ஆனா சிலது குறைச்சு, சில இடங்கள கூட்டி எழுதலாம் இல்லையா? ஆ அப்படின்னு ஒரு எண்ணத்தில அதாவது இது ஒரு வரம்பு இருந்துச்சு இது. பத்திரிகை எழுதுற ஒரு ஒரு பிரச்சனை தான் இது இந்த இந்த 6 பகுதினா 6 பகுதிக்குள்ளார தான் அந்த கதை அமையணுங்கிறனால ரொம்ப வெட்ட வேண்டியிருக்குது. ஒரு செடிய நீங்க பாருங்க, அந்த பாக்ஸர் ட்ரீஸ்ல வரவன் வெட்டுவான். அழகுபடுத்துறதுக்காக தான் ஒரு செடிய ஒரு வெட்டுறோம். அழகுபடுத்துறதுக்கு. ஒரு அளவு தான் நீங்க வெட்டலாம். அது அளவுக்கு மீறி வெட்டிங்கன்னா செடிய பட்டு போகும். அதுபோல இந்த கதைகள் எல்லாம் வந்து ரொம்பவும் குறைக்கும்போது, ரொம்ப எடிட் பண்ணும்போது அது தன்மையெல்லாம் இழந்து போகுது. ஆனா முரசுக்கு இது மாரி எழுதும்போது அது அது ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அதுல. சில இடங்கள குறைக்க வேண்டி இருக்கிறதுனால, சில இடங்கள நம்ம நல்ல பகுதியெல்லாம் கூட வெட்ட வேண்டி, கதைய வேற மாரிலாம் மாத்த வேண்டியிருந்துச்சு. ஆனா இது சுதந்திரமா நம்ம எழுத வேண்டியிருக்கு. இப்போ ஒரு நூல் நம்ம எழுதுறோம்னா, பத்திரிகையில வந்த கதையா இருந்தாலும் கூட, இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, அதை வந்து கொஞ்சம் ஒரு விரிவா எழுதலாம் அப்படின்னு. நெறைய நிகழ்வுகள் இருந்துச்சு. அதான் ஏன் வெட்டினேன் அப்படின்னு கேட்டா, இந்த காரணம் தான். ஆனா திருப்பி நம்ம எழுதும்போது, 6 பக்கம், 8 பக்கம் வந்த கவலையிலேருந்து எழுதும்போது, இன்னும் நெறைய எழுதலாம். அ அந்த ஒரு அதான் இப்ப ஆங்கிலத்தில அது மொழிபெயர்க்கும்போது அப்படி செய்யணுங்கிற ஒரு எண்ணமா இருக்கு. ஆ சிறுகதைகள்ல நாவல் அந்த மாரி எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? முடியும். அதான் சொன்னேனே, என்னுடைய எண்ணமே வந்து சிங்கப்பூர் நிகழ்வுகள காமிக்கிறது. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எழுதுவேனாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா, அதுதான் நம்மளோட கொள்கை இல்லையா? அது அந்த காலத்துல எப்படி இருந்ததுங்கிறத, இந்த புதிய தலைமுறைகளும், தமிழ்நாடு வந்து குடியேறினவங்களுக்கும் இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நோக்கத்த தான் நான் எழுதுனேனே ஒழிய, அதுக்கப்புறம் நம்மகிட்ட சரக்கு தீர்ந்து போச்சுன்னா அவன எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. ஒட்டுக்கடை அ இந்த நூல வெளியிடுற ஆர்யா கிரியேஷன பத்தி சொல்லுங்களேன். அவங்க ஆரோக்கியத்த பிரேமா ரொம்ப பாராட்டணும். ஏன்னா, அவங்க தான் எனக்கு ஒரு உந்துகோல் சொல்லலாம். ம எத்தனையோ இந்த காம்படிஷன்ஸ்லாம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் என்ன ரொம்ப கலந்துக்க சொல்லி, ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. அ ஆனா பிரேமா உண்மையிலே ரொம்ப பாராட்டு. ஆர்ஐ கிரியேஷன்ஸ் வந்து ஏன்னா இப்ப இது அது தமிழ்நாட்டுல அடிச்சு கொண்டு வந்ததெல்லாம் அவங்களுடைய இதனால வந்தது தான். ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அது. அந்த ஓவியங்கள் வரையும் பொழுது, உங்களுக்கு சில குறைபாடுகள் இருந்துச்சுன்னு முன்னாடி ஒரு உரையாடல்ல சொன்னீங்க. ஆமா. அத பத்தி சொல்லலாமா? குறைபாடுன்னு அதாவது இந்த கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, பின் அட்டை இருக்கு இல்லையா? அதில எழுதும்போது அது கொஞ்சம் அது லைட்டா இருந்துச்சு. அதாவது ஒரு அழுத்தம் இல்லாம, ஆம் எப்படி சொல்றது அது? ஆம் ஆமா இந்த அளவுக்கு இல்ல அது. இன்னும் கொஞ்சம் மங்கலா இருந்தது. அவ்வளவோ இதா தெரியல. அது சோகமா அவ்வளவோ இருக்கிற மாரி தெரியுது. பெண்ணுடைய முகத்தில கொஞ்சம் மாத்தணும். அதான் பிரேமாட்ட கேட்டேன். மாத்தி செய்யணும்னு வந்திருக்கேன். ஆ அந்த முகத்தோட பாவனைகள் போக்குவரத்து நம்ம மாத்தணும். கொஞ்சம் அழுத்தமா வருகிற மாரி நம்ம இருக்கு. அப்புறம் கொஞ்சம் அவங்க அதுக்காட்டி அங்க கொஞ்சம் வேலைகள் ஓடி இருந்துச்சு. அத நான் சொல்ல ஒண்ணு அதுல ஏன்னா அடிச்சு திருப்பி செய்றதுங்கிறது கொஞ்சம் பிரச்சனை இல்லையா? அது எப்படியாவது கடைசி செஞ்சுட்டாங்க. அது எனக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஒட்டுக்கடை உங்களுக்கு ஒரு திருப்திய குடுத்துருக்கா? நிச்சயமா ஒரு திருப்தி குடுத்திருக்கு. அதாவது ஒரு ஒரு படித்தவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, "இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது எங்களுக்கே தெரியல" என்று சொன்னது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பொதுவா வந்து இன்னைக்கு இங்க சிங்கப்பூர்ல அ பழைய சிங்கப்பூர் கதை எழுதுறவங்களோட மத்தவங்களோட குறைபாடா சொல்லல அது. ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து இப்ப எனக்கு 73 வயது ஆகுதுங்கும்போது, எனக்கு உள்ள அந்த அனுபவங்கள் எல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்தனால, அந்த அனுபவங்கள் வந்து வேற ஒரு மாதிரி அது. நம்ம ஒரு 20, 20 வருஷத்த இங்க வந்து வாழ்ந்துட்டு நம்ம சிங்கப்பூரோட கதைகள் எழுதும்போதோ, அது எழுதும் அவங்க அங்க எங்க வந்தாங்களோ அங்கேருந்து அவங்களால எழுத முடியும். அது பின்னாலங்கிறது ஏதோ ஒரு யார் படிச்சதோ, சொன்னதோ வச்சு தான் எழுத முடியும். நீங்க நேரடியா இருந்து அனுபவிச்சு எழுதுறதுங்கிறது வேற விஷயம். இப்ப செம்புங்கும்போது அந்த வெடிச்சது ஆர்கைவ்ஸ்ல இருக்குது அந்த அந்த செய்திகள் எல்லாம். ஆனா அங்க இருந்தேங்கும்போது, நேரடியா பார்த்தேங்கும்போது, அந்த பையன் எனக்கு தெரியுங்கும்போது, நான் எழுதும்போது கொஞ்சம் வித்தியாசமாவும், அதுல இன்னும் உயிரோட்டம் இருக்கும்னு நெனைக்கிறேன். உணர்வுகள் எல்லாம் வேற மாரி இருக்கும். அதான் ஒரு வித்தியாசம். ஆனா அப் அது ஒரு திருப்தி எனக்கு ஒரு திருப்திய குடுக்குது. படிக்கிறவங்களுக்கு இப்படிதான் ஒரு சிங்கப்பூர் இருந்தது. அது உண்மையா அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க எழுதுனத விட இதுல கொஞ்சம் ஆழமும் இருக்குங்கிறத மாரி எனக்கு ஒரு
குடுக்குது. ஆனா அவங்க அவங்க யாரையும் குறையா சொல்ல மாட்டேன் எழுதினவங்கலாம். அது என்னோடது வந்து அனுபவம் வேற. ஏன்னா நான் அதிலேயே இருந்தவங்கிறதுனால, அது அப்படி இருக்கும்னு நான் நம்புறேன் அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. வீட்ல உங்க மனைவி என்ன சொல்லுவாங்க? மனைவி நெறைய படிக்கக்கூடியவ தான். இப்ப இப்ப உடல்நலம் அவங்களுக்கு அவ்வளோ இல்ல. இருந்தாலும் அவ கொஞ்சம் கொஞ்சமா படிப்பாங்க. படிச்சு சொல்றாங்க. ரொம்ப சொல்லுவாங்க நல்லா இருக்கு. இந்த கதை நல்லா இருக்குது. ஒட்டுக்கடை தான் மொத படிச்சாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எந்த இடத்துலேருந்து அ பெல்லூர் லிஸ்ட்ல இப்ப ஏன்னா இப்ப பெல்லூர் லிஸ்ட்லேருந்து அங்க போட்டுருக்கேன். இங்க இருக்குது பெல்லூர் லிஸ்ட் இல்லையா? அப்பலாம் அங்க வந்து ஒரு இப்ப இருந்த மாரி இல்ல. எல்லாம் தகர வீடுகள் எல்லாம் இப்ப கொண்டாந்து அதாவது கதைகள நான் போட்டுருக்கிறேன். அப்ப அத கேட்க ஆமா முந்தி இருந்து இப்படிதான் இருந்ததுன்ட்டு என் மனைவி கூட என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசும். அத விட்டு பங்கிட்டுக்கும். அந்த மாரி இருந்தது. இளையர்களுக்கு எதுவும் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது இந்த இந்த கதையோட இத வச்சு சொல்றீங்களா? இல்ல அதான் அதாவது ஒரு இப்ப வந்து இளையராஜா வந்து இப்ப என் மகனெல்லாம் இருக்கிறான். அவனுக்கு ஒரு 45 வயசு தான் ஆகுது அவனுக்கு. அப்ப வந்து அப்ப இந்த சிங்கப்பூர்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பழைய மேப் எல்லாம் போய் பாப்பா கொண்டுவான். இப்ப அவங்களுக்கு செய்தி கிடைக்கும்போது இப்ப பாருங்க நீங்க ஒரு ஒரு டைகர் வாஸ் ஃபவுண்ட் ஷாட் இன் சுவாச்சுகாங்னு ஒரு நியூஸ் வருது. அவ்வளோதான். சுவாச்சுகாங் பகுதியில ஒரு புலி ஒரு நடமாட்டம் இருந்தது. அத சுட்டு கொன்னாங்கன்னு ஒரு படம் வரும். அது செய்தி வரும். அது செய்தி தான். அந்த செய்திய நீங்க வந்து சொல்லும்போது ஒரு அது செய்தியா சொல்லலாம். அது அது அவ்வளோ சுவை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி வாழ்ந்த அந்த கட்டத்த வாழ்ந்தவங்க யாரா இருந்தாங்க, அந்த புலி எப்படி பார்த்தாங்க, எப்படி ஒதுங்குனாங்கன்னு சொன்னா, அவங்க கதை எழுதும்போது, அதுக்கு இன்னும் சுவை கூடுதலா இருக்கும் இல்லையா? டைகர் மாஜா பாக்கெட் இந்த லெமா பாக்கெட்டோ ஒரு ஒரு கதை நான் படிச்ச ஞாபகம் முன்பு ஸ்கூல் டேஸ்ல படிச்ச ஞாபகம். இந்த டைகர் ஹண்டிங்கிட்ட பாருங்க ஒரு சாதாரண ஒரு விஷயத்த தான். எப்படி இந்த புலிய ட்ராக் டவுன் பண்ணாங்க, எப்படி கொன்னாங்க தான். ஆனா அது கதையா சொல்லும்போது அது அவ்வளவு ரசிக்கும்படியா இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மனதில வந்து பட்டிருக்கு. 2வது நிறைய நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் அங்க போய் பார்க்குறது, காட்சிகள்லாம் பார்க்கும்போதெல்லாம், அது சில விஷயங்கள் வந்து மனதில அப்படியே பதியுது இதெல்லாம். இதெல்லாம் வந்து கதை எழுதணும் அப்படின்ட்டு. நிறையா இருக்கு. எழுதுனா நிறைய எழுதலாம். தமிழ்நாடு முழுவதும் போனது, இங்கிலாந்து முழுவதும் நான் போனது பட்ட அனுபவங்கள் போக எழுதுனது ஆர்வம் நிறைய இருக்குது அது. அது எழுதக்கூடும். அது ஒரு சமயம் எழுதுனா எழுதுவோம் அதெல்லாம். இந்த இந்த சிங்கப்பூரோட இத ஏன்னா மொத நான் பிளேன் எடுத்தது வந்து பைலாப் ஏர்போர்ட்லேருந்து தான். அப்ப சிங்கப்பூர்ல ஒரே ஒரு ஏர்போர்ட் தான். பைலாப் ஏர்போர்ட்ல எடுத்தாச்சு. பிளேன் போய் இறங்கியாச்சு லண்டன்ல. லண்டன் இறங்கிட்டு அங்கெல்லாம் போயிட்டு அங்கேருந்து எனக்கு ஸ்காட்லாந்து போகிறதுக்கு இன்னொரு அழைச்சு போனான். அப்போ அங்கே என்னோட கொண்டு வந்த பேக்கெல்லாம் அந்த இந்த லெஃப்ட் பேக்கேஜ் செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே வச்சுட்டு போயிட்டேன். நான் அங்கேயே திருப்பி வரும்போது எடுத்துகிட்டு வரலான்னு எண்ணத்தோட. இங்கே ஸ்காட்லாந்து போனவன் பிளேன் வந்து இறங்கிட்டு நான் சொன்னேன் அங்கே நான் நினச்சிட்டு ஹீத்ரோவில் இருக்கோம்ட்டு எல்லார்ட்டையும் பைபாஸ் விட்டு நீங்கள் போயிட்டு வாங்க எனக்கு வேறு என்ன திட்டம் இருக்குது அவனை சைடு போயிட்டான். ரொம்ப நேரம் பிளேன் புறப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சிட்டு போய் லெஃப்ட் பேக்கேஜ் செக்ஷனில் சீட்டு கொடுக்கும்போது சொல்கிறேன் எங்கடா இங்கே கொடுக்குறேன். இது 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 ஹீத்ரோவில் இது வந்து கேட்விக் ஏர்போர்ட். அப்போ தான் ஒரு நாட்டுக்கு 2 ஏர்போர்ட் இருக்கிறதே என்னோட மூளைக்கு எட்டுச்சு. ஏன்னா அங்கே சிங்கப்பூர்ல எங்களுக்கு ஒரே ஒரு ஏர்போர்ட் தான். உலகத்தில் எல்லாமே இப்படி தான் இருக்கும் கூட அந்த அந்த வயசில் ஒரு 28 வயசு அந்த எண்ணம் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த இந்த அனுபவங்கள் எல்லாம் கூட கதைகளை எழுதலாம். அது மாதிரி நிறைய எண்ணம் இருக்கு எனக்கு. இந்த உரையாடல் நம்ம முடிக்க போற ஒரு தருணம். வேற எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மொழி அதுதான். இன்னைக்கு வந்து எவ்வளவோ நமக்கு இலக்கியங்கள், போக்குவரத்து எல்லாம் எவ்வளவோ இருக்குது. இளைஞர்கள்ட்ட போய் இது சேரலை அப்படிங்கிறது எல்லாரும் குறையா சொல்றாங்க. அப்படி இல்லை. ஆனால் வந்து அதை மென்மைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க அவங்க ரசிக்கிறபடியாக கொண்டு போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சினிமா படங்களில் கூட வந்து அந்த இலக்கியங்களை கொண்டு வந்து அழகாக போட்டிருக்கிறாங்க. யாயும் யாராகியனும் அந்த இந்த பாட்டை வந்து குறுந்தொகை பாடல்கள்லாம் கொண்டு வந்து அழகாக கொண்டு அந்த மாதிரி கொண்டு வந்து அது வேற ஒரு கோணத்தில் கொண்டு வந்த பிள்ளைகள்லாம் அந்த இலக்கியங்களை ரசிக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா ஒரு வறண்டு போனதாக இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம். நான் சொல்கிறது எனக்கு அது தகுதி இல்லை. இருந்தாலும் இப்படி தமிழ் தொடர்ந்து வாழ இனம் படிக்கிறவங்க எப்போதும் இப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப நன்றி. நன்றி.